ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் 84வது பாடல் தவயோகியாய் விளங்க வேண்டி பாடியது. பூரணவார கும்ப சீத படீர குங்கை மாதவிகார வஞ்ச லீலையிலே உழன்று போதவமே இழந்து போனது மானம் என்பது அறியாத போரியனாகி நெஞ்சு காவல் படாத பஞ்ச பாதகனாயரந்தை யாதடியோடிரந்து போனவர் வாழ்வு கண்டும் ஆசையிலே அழுந்தும் மயல் தீர காரண காரியங்கள் ஆனதெல்லாம் ஒழிந்து யானினும் மேதை வென்று பாவகமாயிருந்து காலுடலூடியங்கி நாசியின் மீதிரண்டு விழிப்பாய காயமும் நாவும் நெஞ்சும் ஓர் வழியாக அன்பு காயம் விடாமல் உந்தன் நீடிய தாழ் நினைந்து காணுதல் கூட்டவம் செய் யோகிகளாய் விளங்க அருள்வாயே. ஆரணசார மந்திர வேதமெலாம் விளங்க ஆதிரையானை நின்று தாழ்வன் என வணங்கும் ஆதரவாள் வணங்கு பூரண ஞானமிஞ்சும் உறவோனே. ஆகவியூடெழுந்து மாவடியாகி நின்ற சூரனை மாலவென்று வானுலகாலும் மண்ட ஆனவர் கூரரந்தை தீர முன்னாளில் மகிழ்ந்த முருகேசா. பாரணம் மூலம் என்ற போதி நில்லாழி கொண்டு பாவின் மாடிடங்க பாழ்படவே எரிந்த மாமுகில் போலிருந்த மேனிய நாமுகுந்த மருகோனே. வாலுக மீது வண்டல் ஓடிய காலன் வந்து சூழ்நிறைவான சங்கு மாமணி ஈன உந்து வாரிதி நீர் பரந்த சீரலை வாயுகந்த பெருமாளே. காணுதல் கூட்டவம் செய் யோகிகளாய் விளங்க அருள்வாயே. வாரிதி நீர் பரந்த சீரலை வாயுகந்த பெருமாளே. பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். வேதத்தின் சாரமாகிய குடிலை மந்திரத்தின் உரையால் இரகசிய பொருள் யாவும் நன்றாக விளங்கும்படி திரு ஆதிரை நட்சத்திரத்துக்கு உரியவரான சிவமூர்த்தி வாய்ப்பொத்தி நின்று உன்னை நமஸ்கரிக்கிறேன் என்று கூறி வணங்கும்படியான தன்மையால் உயர்ந்து விளங்குகின்ற பரிபூர்ண ஞான மிகுதியான அறிவாற்றல் உடையோனே. முன்பொரு காலத்தில் சமுதிரத்தில் மத்தியில் மாமரமாக வடிவு கொண்டு நின்ற சூரபன்மன் மாளும்படி வெற்றி பெற்று தேவர்களின் துன்பம் நீக்கி அவர்களுக்கு இன்பத்தை அருளிய முருகப் பெருமானே. கஜேந்திரன் என்ற யானை ஆதி மூலமே என்று அழைத்த போது முதலையை சக்கராயுதத்தால் அழித்தவரும் பெருமைகளையும் உடையவருமான நீலவண்ணனாகிய திருமால் மருகரே.
நதியின் முகத்துவாரத்தில் சமுத்திர கரையில் விளங்கும் சங்குகள் முத்துக்கள் உடைய எழுந்தருளி இருக்கும் பெருமையில் சிறந்தவரே, ஆசையை பெருக்கும் விலைமகளிரது விகாரத்தை உண்டாக்குவதும் பஞ்சமான கலவி லீலையில் ஈடுபட்டு இயங்கி சுழன்று அரிய வாழ்வை வீணே கழித்து மானம் அழிந்துவிட்டது என்பதை உணராத கீழ்மகனாகிய நல்லுணர்வு இல்லாத தீய பஞ்ச பாதகனாகி தர்மத்தை செய்யாது அடையாளம் இல்லாமல் அடியோடு அழிந்து போகின்றவனை ஆசைக் கடலில் அழுந்தி மயக்கம் தீரும்படி ஜனன மரண சுழலில் அகப்பட்டு நான் என்ற தற்போதத்தை ஒழித்து குஹோகம் பாவனையில் அசைவற்று இருந்து ஏச்சகம் பூரகம் கும்பகம் என்ற சாதனையில் உடலில் பிராணவாயு வியாபிக்கப் பெற்று நாசி முனையின் வழியாக பார்வை செலுத்தி உடலும் உரையும் உள்ளமும் ஒரு வழிபட்டு நிற்க உடலில் அன்பு என்னும் தத்துவம் நீங்காத வண்ணம் தேவரீருடைய நித்தியமான திருவடி தாமரைகளை சிந்தித்து தவம் புரியும் சிவ யோகிகளைப் போல் அடியேன் விளங்க திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். உலகில் மிக அரிதானது ஒவ்வொரு நிமிடமும் கூடிய வாழ்நாளே ஆகும். போனது திரும்பி வராது. நல்லெண்ணங்களால் நிரப்பி பின் அதை நான் என்ற எண்ணம் ஒழித்து விட்டால் பரமசுகம் தலைப்படும். மனம் வாக்கு காயத்தால் ஒரு நிலைப்பட வேண்டும். பரமசிவமூர்த்திக்கு குடிலை மந்திரத்தை உபதேசித்த ஞான தேசிகரே, சூரனை கொன்று வானவர் துன்பத்தை நீக்கிய முருகப்பெருமாளே, கஜேந்திரனை காப்பாற்றிய கருமுகில் வண்ணனது மருகரே, செந்தில் ஆண்டவரே, மாதர் மயக்கத்தில் உழலாது தற்போதத்தை விட்டு யோகியாக அடியேன் அசைவற்று இருக்க திருவருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் காலத்தை வீணாக்காது சிவயோகத்தில் நிலைத்து இருக்க முருகப்பெருமானின் திருவடியை பற்றி உய்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.